ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. 4 முட்டை, மிளகு, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கடலை மாவு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறிட்டு 4 ஸ்பூன் கடலை மாவு போடுறோம். இதுக்கு 4 முட்டை போடுறோம். இது பார்த்திங்கன்னா 4 முட்டையில் உங்களுக்கு 8 ஆம்லேட் வரும். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறணும். தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லாயிருக்கும். இது கடலை மாவு போட்ட மாதிரியே இருக்காது. ஆம்லேட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு அவ்வளோதான், சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். குறைஞ்ச முட்டையில் அதிக ஆம்லேட்டு போடலாம். அடுப்பு வச்சு பற்ற வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன கரண்டி, இந்த மாதிரி கரண்டி வச்சு 2 கரண்டி விட்டுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். 4 முட்டைன்னா 8 ஆம்லேட் கிடைக்கும். 2 முட்டை போட்டிங்கன்னா 4 போடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக 2 முட்டைனா 2 ஸ்பூன் கடலை மாவு. தண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணி ஆயிராமல் அந்த மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஆம்லேட் ரெடி ஆகிட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொன்று ஊற்றுற பாருங்கள். இதை மாதிரி நான் அதுக்கு முன்னாடியே விட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், 2 3 4 5 6 7 8 ஆம்லேட் பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.